கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளின் தியானத்துக்கென்று சங்கீதங்களின் புத்தகம் 139 அதிகாரம் 23 மற்றும் 24 வசனம். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். பிரியமானவர்களே, தேவன் நம்மை ஆராய வேண்டும், நம்மை அறிந்து கொள்ள வேண்டும், நம்மை சோதிக்க வேண்டும் என்றெல்லாம் இங்கே நாம் பார்க்கிறோம். எதற்காக இப்படிப்பட்டதான ஒரு வேண்டுதலை சங்கீதக்காரன் தேவ சமூகத்திலே ஏறெடுக்கிறான் என்றால், அங்கே 2 விதமான வழி இருக்கிறது. ஒன்று வேதனை உண்டாக்கும் வழி, அது கேட்டுக்கு போகும் வழி, அது அகலமாய் இருக்கக்கூடிய வழி, அது துன்மார்க்கம் நிறைந்த ஒரு வழி. மற்றொன்று நித்திய வழி, கிறிஸ்து இயேசுனுடைய அடிச்சுவடுகள் நிறைந்த, அவருடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதலுடைய புண்ணியம் நிறைந்த ஒரு வழி. அதைத்தான் இங்கே 2 வழிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகம், மாமிசம், பிசாசுக்கு அடுத்த பாதாளத்துக்கு செல்லக்கூடிய வழி எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை நமக்காக சிந்தி சம்பாதித்த அந்த நித்திய ஜீவனுக்கு போகக்கூடிய வழி. அதற்காக எங்களை ஆராய்ந்து பாரும், எங்களை சோதித்து பாரும், எங்கள் சிந்தனைகளை, எங்கள் இருதயத்தை என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆதலால் எங்களை இந்த நித்தியத்துக்கு போகக்கூடிய வழியிலே எங்களை நடத்துவதற்கு சங்கீதம் 143 அதிகாரம் 10 வசனத்திலே பார்க்கிறோம். உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அந்த நித்தியத்துக்கு செல்லக்கூடிய வழியிலே, செம்மையான வழியிலே நாம் நடந்தால் அந்த நித்திய வழிக்குள் நாம் செல்ல முடியும், அல்லது நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியும். அந்த செம்மையான வழி என்பது ஆவியானவர் எப்படி நடத்துகிறார் என்றால், யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே பார்க்கிறோம். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்தும் நமக்கு கண்டித்து உணர்த்தி நம்மை நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த செம்மையான வழி என்பது பிரியமானவர்களே உத்தமமான வழி, பாதுகாப்பான வழி, இது நேர் வழி என்றெல்லாம் பிரியமானவர்களே இதை அர்த்தப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆவியானவர் நம்மை கரம் பிடித்து நடத்தக்கூடிய வழி இதுவே, இதில் நட என்று சொல்லி நித்தமும் நம்மை நடத்துகிறது. அவருடைய செம்மையான உத்தமமான வழியாயிருக்கிறது. இரண்டாவது, இந்த நித்திய வழியிலே ஆண்டவர் நம்மை நடத்துவதற்கு அவர் என்ன செய்கிறார் என்றால், சங்கீதங்களின் புத்தகம் 107 அதிகாரம் 7 வசனத்திலே பார்ப்போம் என்று சொன்னார். பிரியமானவர்களே, தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். இங்கே செவ்வையான வழி என்பது சரியான வழி, நீதி உள்ள வழி. பிரியமானவர்களே, சங்கீதம் 23:3 பார்க்கிறோம், அவர் என்னை நீதியின் பாதையிலே என்னை நடத்துகிறார் என்று சொல்லி. பிரியமானவர்களே, யாரை நீதியின் பாதையிலே நடத்துகிறார் என்றால், 1வது வசனத்தில் பார்க்கிறோம். சங்கீதம் 23 கர்த்தரையே தங்கள் மேய்ப்பராய் கொண்டிருக்கிறவர்களை அவர் நீதியின் பாதையிலே நடத்துகிறவராய் இருக்கிறார். எங்கே செல்வதற்காக? தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து நம்முடைய இரட்சகராகிய கிறிஸ்து
என்னும் இரட்சகர் வர நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். நாம் தாபரிக்க போகிற இடம் பிரியமானவர்களே, அது பரலோகத்திலே இருக்கிறது, தேவனுடைய வாசஸ்தலத்திலே இருக்கிறது. அவற்றுக்கு செல்வதற்கு கிறிஸ்து இயேசுனுடைய நீதியின் வழியிலே நம்மை நடத்துகிறவராய் இங்கே நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக பார்ப்போம் என்று சொன்னால், லூக்கா 1:79 பார்ப்போம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசு நமக்கு உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயமாயிருக்கிறார். நாம் எங்கே இருந்தோம்? அந்தகாரத்திலே, மரண இருளிலே உட்கார்ந்திருக்கிற இருந்த நம்மை நமக்கு வெளிச்சம் தரவும், பிரியமான 77 பார்க்கிறோம், பாவம் மன்னிப்பாய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் என்று சொல்லியெல்லாம் அங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இயேசு கிறிஸ்து தம்முடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார். கொலோசியர் 1:20. யோவான் 14:27 என் சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல என்று சொல்லி, அந்த சமாதானம் ரோமர் 5:1 பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் தேவனிடத்திலே நாம் சமாதானத்தை பெறக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி, பிரியமானவர்களே, இந்த நித்திய வழியிலே, இந்த செம்மையான வழியின் வழியாக, செவ்வையான வழியின் வழியாக, சமாதானத்தின் வழியாக ஆண்டவர் நம்மை நித்தமும் நடத்துவாராக. கண்களை மூடி நாம் செபிக்கலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான நாளிலும் தகப்பனே, நாங்கள் நடக்க வேண்டிய வழியிலே எங்களை நடத்தும்படியாய் செபிக்கிறோம். ஏசாயா 48:17 சொன்னப்பட்ட பிரகாரம் உனக்கு பிரயோஜனமாயிருக்கிறதை, உனக்கு லாபகரமாய் இருக்கிறதை, உனக்கு சரியாக இருக்கிறதை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற கர்த்தர் நான் என்று சொல்லி நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் ஆண்டவரே, இந்த பூமியிலே நாங்கள் வாழக்கூடிய நாட்களிலே ஆண்டவரே தகப்பனை எவ்வளவோ காரியங்களை சிறு வயது முதற்கொண்டு நாங்கள் செய்து கொண்டு வந்திருந்தாலும் அந்த நித்திய ஜீவனுக்கு போகக்கூடிய வழியிலே நாங்கள் சரியாக, உத்தமமாக, உண்மையாக ஆண்டவரே கிறிஸ்து இயேசுனுடைய அந்த சமாதானத்தின் வழியாய், அவருடைய அடிச்சுவடுகளின் வழியாய் நித்தமும் நடக்க நீர் எங்களுக்கு அனுகிரகம் செய்தருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். சுவாமி, வயது சென்ற காலத்திலும் கூட ஆபிரகாமை பார்த்து நீர் சொன்னீர், எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமமாய் நட, எனக்கு முன்பாக நீ நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்ற வார்த்தையின்படியே சுவாமி ஒரு உத்தம வாழ்க்கை ஒரு வாழ்க்கை வாழ, ஒரு உன்னத வாழ்க்கை வாழ ஆண்டவரே ஆவியானவர் எங்களை வழிநடத்துவாராக. உம்முடைய ஜீவன் உள்ள வார்த்தைகள் எங்களை வழிநடத்துவதாக. கிறிஸ்து இயேசுனுடைய சிலுவையினுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதலுடைய புண்ணியங்கள் எங்களை நித்தமும் நடத்தும்படி இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் சுவாமி நீர் ஆசீர்வதித்து ஆசீர்வாதம் ஆக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென்.